வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். பரமன் ஒரு வரியில் சொல்லணும்னா, இன்றைக்கு நம்ம நாட்டில் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம், அந்த விவசாயத்தை பற்றின ஒரு கதை. அதாவது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஹைவேஸில் ஒரு இறந்து போனவருடைய ஃபோட்டோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையோட ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங், அது வந்துட்டு சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல திரைப்படம். அது இப்போ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களே ஓடுறதில்லை. நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, கதை கிடையாது. நம்ம லேட்டஸ்ட்டாக கூட நிறைய படங்கள் நம்ம பார்த்தோம், சொல்ல விரும்பலை. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை, ஸ்ட்ராங்கான கதை. ஸ்க்ரீன் பிளே அருமையாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஏன்னா அந்த இயக்குனரோட முந்தின படத்துலையும் நான் நடிச்சிருக்கிறேன். கால்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அதுலேயும் நான் நடிச்சிருக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சின்ன வேஷம் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ணன் சுப்பிரமணியன் மிக பிரமாதமான ஒரு நடிப்பு. நிச்சயமாக இந்த படத்துக்கு, இந்த கேரக்டருக்கு அவருக்கு அவார்டு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு, அதாவது ஒரு நடிகர் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த அந்த டயலாக் டெலிவரி மாடுலேஷன் ஆகட்டும், விடுற மூச்சு, அதை கூட இயக்குனர் இந்த படத்தில் பார்த்து 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 சீன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. டப்பிங்கில் மெனக்கிட்டு இருக்கிறாரு. அது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலோ கந்தசாமி அண்ணா அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. வையாபுரி அண்ணா நம்ம நகைச்சுவாக பார்த்த அந்த வையாபுரி அண்ணா இதில் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. டோட்டலாக நம்மளுடைய பெரியவர் பலகற்பை அண்ணா எப்போதுமே அரசியல்வாதி வேடம் அப்படின்னாலே பிச்சு உதறுவார். இதுலேயும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. சபரிஸ் அதை இயக்கியிருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் மிக அருமையாக பண்ணியிருக்கிறார். அதை அப்படி தூக்கி செகண்ட் ஹாஃப்லலாம் அப்படியே பிஜிஎம் அப்படி தூக்கி நிப்பாட்டியிருக்கு. அதே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலைகள், டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக மீடியா ஒரு நல்ல படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். இந்த படத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரே ஒரு நிமிஷம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது இந்த படத்துக்கான விஷயம், அதை நம்ம தனியா பேசலாம். நன்றி. சார், அதாவது படம் ஓடலை அப்படின்னா ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது நியாயமே கிடையாது. அதாவது ரிவ்யூஸ் எல்லாருமே சொல்றாங்க இப்போ சோசியல் மீடியா நிறையா வந்துச்சு, உடனே ரிவ்யூஸ் எடுத்து உடனே போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஓட தான் போகுது. ரிவ்யூஸ் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நன்றி. சொல்லுங்க. இல்லை இப்போ நீங்கள் எது கேட்க வரீங்கன்னு, இப்போ விக்கிரவாண்டியில் விவசாயிகள்லாம் நிலம் கொடுத்தாங்க. விஜய் சாருக்கு மாநாடு நடத்துறதுக்கு நிலம் கொடுத்தாங்க. நிலம் கொடுத்தவங்களுக்கும் சார் இப்போ லேட்டஸ்டாக அவங்கள கூப்பிட்டு கௌரவிச்சு எல்லாமே பண்ணாங்க. முக்கியமாக இந்த பந்தல் அமைச்சருக்கு மோதிரம்லாம் போட்டாங்க. ஸோ அவங்க விவசாயிகள் சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவர் விஜய் சார் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் கேட்குறீங்க விவசாயிகளுக்கு கான்ட்ரவர்ஷியாக ஏதாவது நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு. நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நானே விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஏன்னா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் தான். யூரியானா என்ன, டிஏபினா என்ன, பொட்டாசியம்னா என்னெல்லாம் தெரியும். எத்தனை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எத்தனை மரக்கா வளப்பாடுக்கு எவ்வளோ விதை நெல் போடணுங்கிறது தெரியும். ஏன்னா நம்மெல்லாம் விவசாயத்திலேருந்து வந்தவங்க தான். இங்கே இப்போ கிராமத்துலேருந்து இப்போ நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம விவசாயம் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு விவசாயத்தில் நம்ம விஜய் சாரை ஒரு மிங்கிள் பண்ணா ஒரு கான்ட்ரவர்சி வரும்னு என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அதாவது பரமன் நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படம். இதுக்கு நிச்சயமா அவார்டு கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நடிகருக்கும் கிடைக்கும், இயக்குனருக்கும் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு சில ஹீரோக்கள் இந்த மாதிரியான மூவியை சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நல்ல படம் கூட சோசியல் மீடியால பதிவே பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கு.
ஸோ ஒரு மூவியை வந்து சுமாரான மூவியை வந்து எத்தனையோ பேர் வந்து நான் சூப்பரா இருக்கு வரைஞ்சு கட்டிட்டு வராங்க. இந்த மாதிரியான மூவியை வந்து ஒரு ஸ்டார் ஆர்டிஸ்ட் கூட பாருங்கன்னு கூட வர மாட்டேங்காங்க சார். என்ன காரணம்? இல்லை அதாவது இப்போ பொதுவாகவே வந்து நம்ம வந்து சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கிற படத்தை பற்றி தான் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்களே தவிர அடுத்த நடிகர்கள் நடிக்கிற படத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து அதுதான் பதில். இது வந்து நிச்சயமாக வந்து பெரிய நடிகர்கள் பார்த்தவாங்கன்னா பாராட்டுவாங்க. ஏன்னா சூப்பர் குட் அண்ணா சுப்பிரமணிய அண்ணா நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அள வச்சிட்டார். அது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதெல்லாம் வந்து அது பெரிய நடிகராக இருந்தாலும் சரி சின்ன நடிகராக இருந்தாலும் சரி சினிமாவை நேசிக்கின்ற எந்த ஒரு கலைஞனும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்றது, அவ்வளவுதான். தேங்க்யூ தேங்க்யூ. விவசாயி விவசாயி கடவுள் என்றும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின ஒரு அருமையான பாட்டு. இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபீலோட தான் வந்தேன். அப்படி ஃபீலோட வந்த நீ எதுக்காக இப்படி ஒரு ஜாலியான பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அருமையான படம் பார்த்த திருப்தி சந்தோஷம் எனக்கு இருக்குது. நான் வெறும் சினிமா ரசிகன் மட்டும்தான். நான் விஜய் டிவியில் லொல்லு சபா நடிச்சிருக்கிறேன். அதை தாண்டி இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பத்திரிகை மீடியா யூடியூப் நண்பர்கள் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். சிறப்பான ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு படம். நிறைய 100 கோடி 200 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தில் கதை இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டாக ஒரு ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் நடிக்க வேண்டிய ஒரு படம். அருமையாக நடிச்சிருக்காரு. சூப்பர் குட் சுப்பிரமணியன் பின்னி இருக்கிறார். அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறார் ஹலோ கந்தசாமி ஆகட்டும். அப்புறம் வெற்றிவேல் ராஜா அண்ணன் காமெடி பண்ணியிருக்காரு அவர் ஆகட்டும். அந்த வில்லன் கேரக்டர் 4 பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணன் மீச ராஜேந்திரன் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், கூட நடித்த எல்லா நடிகர்கள் ஆகட்டும். அது மாதிரி அந்த 4 வில்லன்கள் குரூப்பில் கூட அந்த வெற்றிவேல் ராஜா அடிக்கிற கவுண்டர் இருக்க. பழைய படங்களில் எம்ஆர் ராதா படங்களில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பண்ணுறது அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ ஒரு நக்கல் நையாண்டி இருக்கும். அது வந்து நம்ம வெற்றிவேல் ராஜா அண்ணன் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன எடுத்துங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா படத்தோட இசையமைப்பாளர் தமீம் அன்சாரி சார் சிறப்பாக, அதாவது சாங் மட்டும் இல்லை பிஜிஎம் வந்து பல இடங்கள்ல தூக்கி நிறுத்தி இருக்கு. நிறைய முதல் காட்சி நிறைய படங்களுக்கு நான் போகாத என்ன காரணம்னா, நல்லா இல்லாத ஒரு படத்தை ஐயோ சுமாராக இருக்கு நல்லா இருக்குன்னு ஏதாவது பொய் சொல்லணுமேங்கிறதுக்காக பல நல்ல படங்களுக்கு நான் போனதில்லை. நல்ல படங்களை தவிர்த்திருக்கிறேன். ஏன்னா அங்கே போய் தேட்டரில் போய் நம்ம பார்த்தோன்னா நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைங்கிற ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. வேற மாதிரியா இருக்கு. இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் எல்லாருமே நம்பி பார்க்கலாம். இந்த பட இயக்குனருக்கும் இந்த பட தயாரிப்பாளருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு சினிமா ரசிகன். நான் 25 வருஷமா இந்த ஒரே ஒரு தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த தொழிலும் கிடையாது. பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இந்த ஒரு தொழில், சினிமாவில் நடிப்பேன், டிவியில் நடிப்பேன், ஸ்டேஜில் நடிப்பேன், ஈவெண்ட் ஷோவில் போய் மைக்கை பிடிச்சி பேசுவேன், ஆர்ஜேவாக இருந்திருக்கேன், விஜேவாக இருந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலையை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அப்படி இந்த படம் பார்த்துட்டு யாராவது பிடிக்கலன்னு சொன்னால் என்ன கேளுங்க. ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன படங்கள் இந்த படம் வந்து பல கோடிகளில் எடுத்த படம் இல்லை, சில லட்சங்களில் எடுத்த படம். முதல்ல இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ரொம்ப ஒரு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். அது வந்து உண்மையில அந்த தயாரிப்பாளர்களுக்கு இருக்கு. அந்த இயக்குனர் வந்து அவ்வளவு சிறப்பா அவ்வளவு கிராண்டா அந்த சின்ன அந்த தேனி மாவட்டத்தை அவ்வளோ அழகா ட்ரோன் போட்டு கேமரால அட்டகாசமாக காட்டியிருக்கிறாங்க. சில சீன்கள்லாம் ஹியூமர் ஆகட்டும், சீன் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும். அதாவது விவசாயி வந்து எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உணவளிக்கிறான் விவசாயி. ஆனால் அவன் வந்து பார்த்தோன்னா அவன் குடும்பத்தில் பர்சனலாக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அவனோட பேரனை இழக்கிறான், அவனோட பையன் ஜெயிலுக்கு போயிடுறான், அப்புறம் அவன் வறுமையில் அவங்க கந்து வெட்டிக்கு பணம் வாங்கி அவங்க கொடுக்க முடியாமல் துணியெல்லாம் உருவி அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறான். இதெல்லாம் சினிமா கிடையாதுங்க. இதெல்லாம் தென் மாவட்டங்களையும் சரி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து நான் வந்து இங்கே நின்று பேசுகிறேனே தவிர நிறைய நண்பர்களுக்கு தெரியும்.
பல கோயம்பேடு ரோஹிணியில் பல படம் பார்த்துட்டு பின்னணியாக ஓடியெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஐயோ வேணாம்ப்பா இதுக்கெல்லாம் ஏன் சொல்லணும்னு. நல்ல படம், தரமான படம், நடித்த நடிகர்கள் ஆகட்டும், நடிகைகள் ஆகட்டும், ஒவ்வொரு கதாபாத்திரம் நிறைய பேர் இதில் சினிமா நடிகர்கள் போட்டிருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் எல்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. அது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு நான் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பா இது வந்து ஒரு விருது வாங்குற ஒரு நல்ல படம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க பெரிய பல கோடி உள்ள படங்களால எத்தனை குடும்பம் வாழுதுன்னு தெரியாது. சின்ன படங்கள் ஜெயிச்சாதான், அதாவது ஒரு பெரிய படம் ஜெயிச்சா கிடைக்கிறத விட சின்ன படம் ஒரு 10 படம் ஜெயிச்சா தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. நிறைய நம்ம மியூசிக் டைரக்டர் தம்பி மன்சாரி சார் மாதிரி, நிறைய டைரக்டர் நம்ம சபரீசன் சார் மாதிரி, இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வர்றது தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம். இது வந்து பேன் இந்தியா படம்லாம் கிடையாது, ஒன்லி தமிழ்நாட்டு கல்ச்சர், தமிழ் படம் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டை சுற்றி உள்ள விஷயங்களை வைக்கிறேன். இது வந்து 4 மொழி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மராட்டி 7 மொழிக்கு அப்படி போகிற மாதிரி உள்ள படம் கிடையாது. சிறப்பான படம். நடித்த எல்லாருக்குமே ராயல் சல்யூட். ஒரு கலைஞனா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ரசிகனா நான் வந்து இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாரும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் உங்களை பதிவு, இது ஒரு ஃபோட்டோவாவது போடுங்க, பரமன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போடுங்க. நீங்கள் ஒரு பெரிய படத்துக்கு போகிறீங்க, அந்த படத்தோட ஃபோட்டோ அதை ஸ்டில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஃபேமிலியோட போய் ஃபோட்டோ காட்டுறீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படத்தை வாழ வைங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளோட இயக்குனர் சபரீஷ் அவர்கள் அவங்க எந்த டாபிக் வேணாலும் எடுத்திருக்கலாம், ஆனால் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. நம்மளோட விவசாயிகள் பற்றி எடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயிகள் எந்த தொழில் வேணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்கலாம், உங்களுக்கு வீக் டே இருக்கலாம், வீக் ஆஃப் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் விவசாயி மட்டும் தான் 24 மணி நேரமோ என்டையர் ஒரு இயர் அவங்க ஃபுல் வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து சோறு கிடைக்கும், நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்காகவே வந்து சபரீஷ் சாருக்கு வாழ்த்துறேன். நீங்கள் இவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ரொடியூசர் அவங்க வந்து இப்போ எல்லாருமே வந்து அந்த கமர்ஷியல் சினிமா அப்படியெல்லாம் தான் பார்க்குறாங்க. லைக் நான் எப்படி வந்து இது வச்சுட்டு யூனோ கமர்ஷியலாக எவ்வளோ எனக்கு வந்து மார்க்கெட் வரும் தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை எப்படின்னா, இப்போ நீங்கள் சூரியனே இல்லை நீங்கள் தண்ணி இல்லை காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படி வந்து அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம விவசாயிகள் வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்காம நம்ம எல்லாருக்குமே சமமாக வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க. நான் எங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பேன், அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு இல்லாமல் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு போகணும். ஆனால் இதில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வயிறு நெறிஞ்சு போட்டுட்ருக்கிற ஒரு விவசாயி ஏன் அவனுக்கு வந்து அவங்க எல்லாம் கொண்டாடப்படணும். அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து விடுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட்டு வந்து முன்னேறும். நான் இங்கே வந்து அரசியல் பேசல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் நம்ம 2வது பாலிசி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு டாபிக் வந்து வந்தது. ஸோ அந்த விவசாயி ஏன் இப்படி வந்து ஆகணும், எல்லா விவசாயிங்க அப்படி இல்லை. நம்ம நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இந்த கவர்மெண்ட் அது மட்டும் எல்லா நாட்டு, இது வந்து நான் இந்தியா மட்டும் வந்து பேசலை. ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி ஏன் வந்து அவ்வளோ சஃபரிங் ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் வர்றதுனாலையும் நம்ம கொண்டாட முடியும். ஸோ ப்ரெஸ் பீப்புள் இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற இருக்கட்டும், நீங்கள் எல்லா நல்ல விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்குறீங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் இதில் வந்து சூப்பர் குட் சுப்ரமணியம் சார் வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருக்காங்க. லைக் அந்த ஏஜ் இல்லைனாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு வயசான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இல்லை நடித்தவங்க எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸுமே அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ சபரீஷ் சாரோட டீமுக்கும் இன்ஃபினிட்டி ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பரமம் படத்துக்கு தயவு செஞ்சு உங்கள் மனசில் உங்களோட விவசாயிகளுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு இருக்கும், போயிட்டு இந்த அன்பை வந்து தேட்டரில் கொட்டுங்க. ஏன்னா இப்படி நல்ல படத்துக்கு நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் எப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ நாடு வந்து முன்னேறும், நம்ம முன்னேற முடியும். நன்றி. ஒரு நல்ல ஒரு தரமான படம் பார்த்துட்டு வந்த சந்தோஷம் நிச்சயமாக எனக்கு இருக்குது. பொதுவாக விவசாயின்றது வந்து
நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஆணிவேர் எடுத்தோன்னா ஆரம்பம் வந்து விவசாயமாக தான் இருக்கணும். விவசாயம் இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லை முடியாது. நம்ம நாடு உலக நாடு எல்லாமே விவசாயம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். எல்லாத்துக்கும் நிச்சயமான சம்மந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ விவசாயத்தை இன்றைக்கி மறந்து போன விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இவங்க கையில் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து ஒரு புறவழி சாலை சொல்லுவாங்களே, அதாவது பைபாஸ் ரோடு சொல்லும் போது அந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடு எல்லா நாட்டிலும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. படத்தில் வர்ற வசனங்கள் பார்த்திங்கன்னா அரசு, மத்திய அரசு, மாநில அரசு எல்லாத்தையும் நேரடியாக ஒரு தாக்குற மாதிரி இருக்குது. அதோட எதிர்வினை எப்படி வரும் தெரியல. ஆனால் இருந்தாலும் தைரியமாக வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நிச்சயமாக அந்த வசனம் எழுதுகிறவர் நிச்சயம் பாராட்டி ஆகணும். இயக்குனரை பாராட்டி ஆகணும். நடிகர் எல்லாமே மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கதையோடு அப்படியே ஒன்றி வாழ்ந்திருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பொருந்தக்கூடிய கதை. எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி தமிழ்நாடு முள்ள உலகம் பூராமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த சாலை போடுறதுனால வர்ற பிரச்சனைகள், அதனால் விவசாயிகளுக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் வந்து தவிர்க்கவே முடியாது. அதை வந்து கையில் எடுத்தது நல்ல ஒரு விஷயந்தான், வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படி படம் வந்திருக்கான்னு யோசித்து பார்த்தா, தேடி பார்த்தாலும் 1-2 தான் சொல்ல முடியும். ஆனால் அவங்க வந்து லேசாக தொட்ட விஷயத்தை இவங்க படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இந்த படக்குழுவுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நான் ஒரு சினிமா ரசிகனாக ஒரு நல்ல படைப்புகள் வந்தால் அந்த நடிகர்களையும் அந்த இயக்குனரையும் பாராட்டுறது வழக்கம். நிச்சயமாக இவங்களையும் நான் அந்த படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர்களையும் நிச்சயமாக மனசார பாராட்டின நல்ல சினிமா பார்த்த ஒரு திருப்தி. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையுங்கிறதுல மாற்றுக்கருத்தில் நம்ம மீடியாக்கள் வந்து நிச்சயம் அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஒரு பெரிய பட்ஜெட் படம் வெற்றிக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் சிறிய பட்ஜெட் படம் தான் சினிமா வாழ வச்சுட்டு இருக்கு. ஒரு வருஷத்தில் பெரிய படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 படம் 5 படம் தான் சொல்ல முடியும். ஆனால் சின்ன படங்கள் தான் 200 படம் வந்துட்டு இருக்கு. என்கிட்ட ஆதாரம் புள்ளி விவரங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். வேறு மாதிரி அந்த படங்களை வந்து திரையிட விடாமல் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து அரசு கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட கடமை. நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்காங்க. இது மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் நம்ம இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து இந்த நல்ல ஒரு டீமை வரவேற்கணும். நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார். அந்த முண்டாசு கட்டின பாரதி மாதிரி பச்சை முண்டாசு கட்டின ஒரு பாரதியாக தான் நான் விவசாயிகளை வந்து எப்பவுமே என்னுடைய கவிதைகளில் வர்ணிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. படத்துக்கு வாங்க முதல்ல இந்த ப்ரிவ்யூ பார்க்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தப்போ நான் படம் பார்த்தேன். முதல்ல வந்து எனக்குள்ள ஒரு இதனுடைய வசனம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னாலும் அது நம்மளை வந்து உள்ளே இழுக்கணும், பார்க்குறவங்களை வந்து உள்ளே இழுக்கணும். இப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகாக முதல் கோர்ட் சீனே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு அவங்க வரும்போது ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வர்றாரு. ஏன்பா ஜட்ஜு வந்து இப்படி பேசி முடிச்சுட்டாரு, அவர் தானே நிறையா பேசணும், பேனா முனையெல்லாம் உடைக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீங்கள் நிறையா சினிமா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஒரு யதார்த்தமான இயல்பான வசனத்தை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது. அதற்கப்புறம் அப்படியே அந்த படத்துக்குள்ளே போகும்போது அந்த ஒரு சிக்கல், அந்த சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா முத்தக்கூடிய ஒரு இடம். அதாவது என்னன்னா சிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெருஞ்சிக்கலாக மாறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோவை கொன்னுடுவாங்க. கொன்று முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட லுங்கி கூட வந்து இடுப்பில் தூக்கி கட்ட முடியாதுன்னு சொல்லி மனைவியால் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய அந்த சிவனாண்டி கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மகனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆவேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அந்த யார் அந்த தன்னோட மகனை கொன்ன ஒரு கேரக்டர் வந்து அந்த உடம்புல வலுவே இருக்காது, நிற்க கூட முடியாது. ஆனால் எப்படி வந்து அவர் அந்த இடத்துல கொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கதைக்கு வந்து ஒரு திருப்பம், அந்த இடத்துல அந்த சிக்கல் வந்து முத்தக்கூடிய ஒரு இதமாக இருக்குது. சரி, இது அப்படியே அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இயல்பு அப்படியே அந்த வக்கீலுடைய கேரக்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கயல் அவங்க பேசுகிற இடமும் ஆகட்டும் மிக அருமை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 2 விஷயம் ரொம்ப சிறப்பாக பிடிச்சிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து சுகன்யா மேடம் கிட்ட சொல்லுவார், ஒரு போராளிக்கு நீ கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பரமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட, நீ கவலைப்படாத, நான் ஒரு போராளி, எனக்கு நீ கடைசி வரைக்கும் துணையாக நிற்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படியே நம்மளை அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வருது. அதையும் தாண்டி அந்த இடத்துல அவங்களை உள்ள வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வசனம், அந்த சாப்பாடு ஊட்டி விடுவார் பாருங்க, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் ஆகட்டும், இதை தாண்டி அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஹீரோயின் அழகாக சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், என்னோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்க இந்த மாட்டு வண்டி இந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டு வண்டியில் போகணும்னு ஆசைப்பட்டா எல்லா விவசாயமே எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயங்கிறது செழிக்கும் இல்லையா. இந்த இடத்துல டைரக்டனுடைய தனித்துவம் தெரிஞ்சுது.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் எடுத்துக்கோங்க, அது ஏதோ நெஞ்சிலாகட்டும், வான்மழை, அந்த பாடல் வரிகள் அப்படி இசை அப்படி ஒவ்வொன்றும் அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போற அளவுக்கு மிக சிறப்பாக இருந்ததுங்க. படம் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு இதுதான். என்னால் முடிஞ்சது என்னுடைய இதில் வந்து அலைபேசியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு எல்லாமே நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீடியாக்கள் அனைவருக்கும், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த பரமன் படம் பார்க்க வந்திருந்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கனத்த இதயத்தோடு தான் வெளியில் போகிறேன். ஏன்னா பொதுவாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நாம் சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயங்கிறது ஒரு நாட்டோட முதுகெலும்பு. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எல்லாருக்கும் பொருந்தும். விவசாயம் இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. பல தொழில் நாம் பண்ணுறோம், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறோம். ஆனால் கடைசியில் அதை செலவு பண்ணுறது எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக தான். அதை விளைய வைக்கிறது விவசாயி தான். விவசாயிகள் இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரும் பணத்தை எத்தனை நாள் சாப்பிட முடியும்? ஸோ விவசாயங்கிறது தான் உலகத்திலேயே ஒரு சிறந்த தொழில், முக்கியமான தொழில், அதே சமயம் கஷ்டமான தொழில். ஒரு விவசாயிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க எப்படி விவசாயம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை, கரு எல்லாமே. ஸோ விவசாயத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இயக்குனரும் தயாரிப்பாளரும் எல்லோரும் சொல்ல வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு படம். இதுக்காக நான் டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களையும் பாராட்ட விரும்புகிறேன். நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் புதுமுகங்களாக யாரையுமே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாக நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அண்டு இயக்குனரும் இது 2வது படம்னு நினைக்கிறேன். அவர் கால்ஸ் ஃபஸ்ட்டு படம், 2வது படம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. நிறைய இடங்களில் நமக்கு கிட்டத்தட்ட கண்ணில் தண்ணீர் வருது, அந்த அளவுக்கு காட்சிகள் அமைச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம். குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம், புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளை ஆதரிக்கணும் நம்ம அப்படின்ட்டு சொல்கிற ஒரு படம் இது. பொதுமக்களாகிய நமக்கான ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிறேன் இன்றைக்கிங்க. விவசாயம் என்ன சாதாரணமான விஷயம் தானே அப்படின்ட்டு நம்ம கிராமங்களுக்கு போகும்போது, ஷூட்டிங் போகும்போது பார்த்துருக்குறோம். பயிரெல்லாம் விளைஞ்சி நிற்குது, வயல் பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே யோசித்து பார்த்தது இல்லை. அதெல்லாம் இந்த படம் யோசிக்க வைக்குது. அதுதான் உண்மையான விஷயம். மக்கள் எல்லோரும் தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. மீடியா நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் நல்லபடியாக ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா விருது பெற்ற உலகானவன் பாஸ்கரன். பரமன்ற படம் வந்து இன்றைக்கி பார்த்தோம். அந்த படம் வந்து ஒரு விவசாயத்தோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னன்றதை உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்கே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க எல்லோரும். இதுக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாருமே படத்தில் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்ததை விட எல்லாருமே மாறி இருக்கிறாங்க, ஒரு விவசாயியாகவே மாறி இருக்கிறாங்க. அதில் இந்த சுப்பிரமணிய ஐயா நடிச்சிருந்துருக்காங்க. அவர் வந்து நடிக்கலை, அவர் உண்மையாலுமே ஒரு விவசாயியாக மாறி இருக்கார். அவரோட நடை, அவரோட இன்னொன்று என்ன, யாருக்கும் மேக்கப் போட்ட மாதிரிலாம் தெரியல. எல்லாருமே ஒரு விவசாயியாகவே மாறி ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, விவசாயத்துக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றத ஒரு திரைப்படமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். நம்ம பார்த்தா தான் இங்கே வந்து சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் விவசாயம்னா என்னென்னே தெரியாது. வெளியே மற்ற மாவட்டங்களில் வந்து விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பொதுமக்களாகிய நம்ம எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா தான் இது போல் ஒரு சின்ன அதாவது பட்ஜெட் படங்களும் வெளியே வந்து வெற்றி பெறும். கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த படத்துக்கு கஷ்டப்பட்ட என்டையர் டீம், அதில் நடிச்சிருக்கிறவங்களேருந்து இந்த கேமராமேன்லேருந்து டைரக்டர் எல்லாருக்குமே இந்த படம் வெற்றி பெறும். கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் கிராமங்கள் நகரங்களாகவும் விளைநிலங்கள் வீடுகளாகவும் ரோடுகளாகவும் மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு எவ்வளோ போராடுறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு சூப்பர் குட் சுப்பிரமணியன் சார், அது மாதிரி மீசை ராஜேந்திரன் சார்,
வையாபுரி சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இது வில்லன், இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் 4 பேர் நடிச்சிருக்காங்க. அதில் அசோக் வந்து யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். விவசாயியோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அதில் எடுத்து சொல்லியிருக்காரு சபரீஷ் சார், டைரக்டர் சபரீஷ் சார். அது மாதிரி அவரோட டீமும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படம் பார்க்குறப்பே தெரியுது எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதில் எவ்வளோ டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கலாம், நல்லா ரசிக்கலாம். வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் பரமன் படம் டைரக்ஷன் வந்து சபரீஷ் பண்ணியிருக்காரு. நம்மளோட வேர்கள் எல்லாமே விவசாயம்தான், ஏதோ ஒரு விதத்தில் விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டிருப்போம். அதில் பற்றி முக்கியமான ஒரு நிகழ்கால ஒரு நிகழ்வை பற்றி பேசுது. படம் மிக சிறப்பாக இருக்குது. அந்த படத்தில் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சுப்பிரமணிய ஐயா வந்து அந்த கேரக்டர் ரொம்ப நியாயம் சேர்த்துருக்காரு, நேர்மையாக நடிச்சிருக்காரு. அது மாதிரி கூட சேர்ந்த அலோ கந்தசாமி சார், இவங்களோட 2 பேரோட காம்போவும் மிக சிறப்பாக இருக்குது. படம் வந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபிலிம் டைரக்டர் ஃப்ரான்சிஸ் வரப்பிரசாதம். சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டின்னு ஒரு படம் பிரஜனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விரல் புரட்சி அப்படின்றது நம்ம எல்லாரும் வார்த்தையில் சொல்லியிருக்கோம், இது படத்தில் சொல்லுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படம். ஒரு ஹைவே ரோட்டில் இறந்து போனவருடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு ஃபேமிலி வந்து கும்பிடுறதா இந்த படத்தோட ஒரு வரி. இதில் எல்லாமே சொல்லிடலாம். நம்ம சாலைகள் போடும்போது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுறது, அதில் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படுது, அதில் உருக்குலைஞ்சு போன குடும்பங்கள் என்னன்றதை ரொம்ப அழகாக சபரீஷ் டைரக்டர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இது ஒரு அற்புதமான கதை. சின்ன படம்னு சொல்ல முடியாது, பெரிய கான்செப்ட். ஹைவே ரோடு மாதிரி இந்த படம் பெரிய ஹைவே ரோடு தான். படம் பார்க்கல அப்படி தான் தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. தன்னுடைய நிலத்தை விட்டு கொடுக்க முடியாமல் அல்லது விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதமாக போராடி இன்றைய அரசுக்கிட்ட தோற்று போகிற ஒரு கான்செப்ட். அதனால தான் ஒரு விரல் புரட்சின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சின்ன பட்ஜெட் படம் தான். கமல் சார் சொல்லியிருந்தார், இன்றைக்கி சினிமா துறையை தாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்களோ பெரிய டைரக்டரோ இல்லை. இன்றைக்கி புதுசாக வந்து சின்ன பட்ஜெட்டில் படைக்கிற படங்கள் தான் இன்றைக்கி சினிமாவை தாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபில்ம் த பரமன், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இதை அவசியம் பார்க்கணும், பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை கொண்டாடுறாங்க. இது ஒரு வரியில் சொல்ல வேண்டியதை ஒரு 2 மணி நேரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதில் விவசாயம் நடிச்சிருக்கிற சூப்பர் குட் சுப்பிரமணிய சார்னு நினைக்கிறேன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஆக்டர். இதில் நடித்த எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. சார் சூப்பர் சார். உங்கள் நடிப்பு தான் படம் முழுக்க வேதனை சொல்லுது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, நான் இப்போ திருத்தமாக சொல்வேன், இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் அடுத்த ரவுண்டு சினிமாவில் வருவாங்க சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வெற்றி படமாக இது அமையும், மக்கள் அமைப்பாங்க சார். நன்றி.